1000 ரூபா கொடுக்குறாரு. ஸ்டாலின் தான் வராரு, 5000 விடிய காலையிலேயே போட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யற? ஓட்டு போடுற. ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுகிற குருதி உறவுகளை ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இந்த பணத்தை அவர்கள் எங்கே இருந்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கிறார்கள்? அவர்கள் சம்பாதித்த பணமா? கோடி கோடியாக அவங்க அப்பா கட்டுப்பணம் கருணாநிதி காலத்தில் இருந்து சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்கிறாரா? இல்லை. என் அன்பான உறவுகளை, கடனை வாங்கி கொடுக்கிறாங்க. கடனை எவ்வளவு வாங்குறாங்க? 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடனை வாங்கி உங்களுக்கெல்லாம் 1000 ரூபாயும் 5000 ரூபாயும் கொடுக்கிறாங்க. நான் கேட்கிறேன், 1000 ரூபாய் பணத்தை ஐயா, எங்களுடைய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி மதிப்புக்குரிய அக்கா துர்கா ஸ்டாலின் கொடுத்து ஒரு மாசம் குடும்பம் நடத்த சொல்லு பாப்போம். 1000 ரூபாய்க்கு ஒரு மாசம் குடும்பம் நடத்துவாங்களா அக்கா? ஏக்கா 1000 ரூபாய் எங்கிட்ட கொடுக்குற, எங்க வீட்டில எல்லாம் நீ என்ன செஞ்சு வச்சிருக்கிற? ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரு, நமக்கு எல்லாம் தெரியும். இந்த பக்காமாஸ் ஃபெலோஸ், இந்த இப்போ கூட 4 தற்கொலை கத்திட்டு போச்சு பாருங்க. எங்கே போனாலும் எவன் மேடை போட்டிருக்கிறான், எவன் பேசுகிறான், நல்லது பேசுகிறானா கெட்டது பேசுகிறானா, அதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், டிவிக்க. என் அன்பான உறவுகளை, அந்த கட்சியில் ஒரு வீணா போனவன் போய் சேர்ந்துருக்கிறான். அவன் போகாத கட்சியே கிடையாது. ஒரு வீணா போனவன் அனில் சம்பத், நாஞ்சில் சம்பத்து. இந்த தற்கொலை கூட்டத்தோட போனதுனால அவனுக்கு பேரை மாத்திட்டாங்க இணையதளங்கள்ல, அனில் சம்பத். அந்த அனில் சம்பத் சொல்றான், என்ன சொல்றான்? நாங்க ஈரோட்டுக்கு போனோம், காவல்துறை எங்களுக்கு 52 கண்டிஷன் போட்டுச்சு. 82 கண்டிஷன். நாங்க சேலத்துக்கு போனோம், எங்களுக்கு 52 கண்டிஷன் போட்டுச்சு. நாங்க தஞ்சாவூருக்கு போனோம், எங்களுக்கு 40 கண்டிஷன் போட்டுச்சு. ஆனா இந்த சில்லற பைய சீமா திருச்சியில ஒரு மாநாடு நடத்துறான், கண்டிஷன் போட்டார்களா? போடல அப்படின்னு சொல்றான். ஏண்டா டேய், நீங்க கரூர்ல செஞ்ச வேலை என்னடா? நீங்க கரூர்ல செஞ்ச வேலை என்ன? ஒரு நடிகனுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று வந்ததற்காக கிட்டத்தட்ட 41 எங்க வீட்டு பிள்ளைகளை சாகடித்த கொன்ன கொலைகார கும்பல்ரா நீங்க. காவல்துறை உங்களுக்கு கண்டிஷன் போடாம என்ன பண்ணோம்? நான் கேட்கிறேன், வந்து பார்த்திருக்கியா நீ? அனில் சம்பத், நாஞ்சில் சம்பத், நீ எல்லாம் வந்து அந்த காலத்திலிருந்து அரசியலில் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதற்கு வெக்கமா இல்ல? தமிழகத்தின் 3வது ஒரு பெரிய கட்சியின் தலைவனை தனித்து நின்று இந்திய நிலப்பரப்பில் 8.22 வாக்கு வாங்கி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியின் தலைவனை ஒருமையில பேசுறியடா? வறுமைக்கு பிறந்தவனை, அரசியல் நாடோடி, கட்சி கட்சியா ஓடி பிச்சை எடுத்து பொழப்பு நடத்துற ஒரு அரசியல் நாடோடி நீ. என்னுயிரண்ணன் செந்தமிழன் சீமானை நீ ஒருமையில பேசுற. டேய், திருச்சியில மட்டும் இல்லடா, திருச்சியில 6 லட்சம் பேரு, திருச்சியில 6 லட்சம் பேரு என் தமிழ் சொந்தங்கள் என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானின் ஒற்றை அழைப்பை ஏற்று 6 லட்சம் பேர் வந்திருந்தாண்டா. ஒரே ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சா? திருச்சியில் இருக்கிற காவல்துறை அதிகாரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, களஞ்சியம் என்ன இப்படி பண்ணிட்டாரு உங்க அண்ணன் அப்படின்னாரு. ஐயா என்னாச்சியா, ஏதாவது தப்பு நடந்து போச்சா ஐயா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், என் பாய்ஸுக்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லாமல் பண்ணிட்டாரு உங்க அண்ணன். அன்னைக்கு அங்கே காவல்துறை அதிகாரிகள் எல்லோருக்கும் இருக்கையை போட்டு என்னுடைய பாய்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு கட்டாயப்படுத்தி அங்க உட்கார வச்சுட்டாரு. அனைத்து வேலைகளையும் உங்கள் தம்பிகளே பார்த்து கொண்டார்களாமே என்று காவல்துறை உயர் அதிகாரி என்னை அழைத்து கேட்கின்றார். ஏண்டா தற்கொலை முண்டங்களா, தற்கொலை கூட்டமே, உங்க கூட்டம் அப்படி நடக்குமா? உங்க கூட்டம் அப்படி நடக்குமா? நான் கேட்கிறேன். யோசிச்சு பாரு, எதுக்குடா காவல்துறை எங்களுக்கு கண்டிஷன் போடணும்? எதுக்கு கண்டிஷன் போடணும்? தமிழகத்தில் நாங்கள் நடத்தி இருக்கக்கூடிய எந்த ஒரு பொதுக்கூட்டமா இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் திரள்றாங்களே, ₹1 காசு கொடுத்து நாங்கள் இதுவரை கூட்டம் கூட்டி இருக்கோமா? சிந்திச்சு பாரு. ₹1 கொடுத்து ஆளை யாரை கூட்டு வந்திருக்கோமா? கோட்டு வாங்கி கொடுத்துருக்கிறோமா? பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கிறோமா?
ஆனால் திமுகவும் அதிமுகவும் ஒரு ஈழத்தனமான வேலையை செய்யுது. என்ன வேலை? இத்தனை வருஷமா ஓட்டுக்கு தான் காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப கூட்டம் போட்டாலும் காசு கொடுத்து டாடா ஏசியில கூட்டி கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. இளவு விழுந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி வந்து எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்கு. இவங்க என்ன பேசுறாங்கன்னு புரியல. ஆனால் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்காரு. தற்கொலைகளா வந்து தேர்தல், அதாவது படத்தில் நடிச்சுட்டா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருவியா? நான் கேட்கிறேன். ஆக நாஞ்சில் சம்பத் அவர்களை நாங்கள் மேடைக்கு மேடை நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த ஒருமையில் பேசுவதை நிறுத்திக்கொள். இல்லை என்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலத்தில் நீ சந்திக்காத எதிர்ப்பை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளிடமிருந்து நீ சந்திக்க வேண்டி இருக்கும். நாங்கள் இதை சொல்றோம், எச்சரிக்கையாகவும் சொல்றோம். ஒரு பட வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த படத்துக்கு பேரு அன்னக்கிளின்னு ஒரு படம். அந்த பட வாய்ப்பை ஐயா பஞ்சு அருணாசலம் அவர்கள் இளையராஜா அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். பல நாள் கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. படத்தினுடைய முதல் பாடல் பதிவு ரொம்ப உற்சாகமாக போய் அந்த பாடல் பதிவுக்கான நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அப்பெல்லாம் வந்து அந்த திரையரங்கு அந்த பாடல் பதிவு கூடத்தில் நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க. வயலின் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. தபேலாயிஸ்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு 20-25 பேர் இருப்பாங்க. இப்படி பல்வேறு கலைஞர்கள் அந்த அரங்கத்துக்குள் நிறைந்திருப்பார்கள். இளையராஜா அவர்கள் தன்னுடைய முதல் படத்தினுடைய முதல் பாடலை வாசிப்பதற்காக எல்லாருக்கும் நோட்ஸ் கொடுத்துட்டு இப்படி கையை தூக்கி இப்படி அவர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. உடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு. முதல் படம் திரைத்துறைக்கு வந்து சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சோத்துக்கு இல்லாமல் தங்குவதற்கு கூட இடம் இல்லாமல் ஒரு வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்பை அந்த முதல் படத்தினுடைய அந்த முதல் பாடல் பதிவில் இப்படி கையை தூக்குனா கரண்ட் கட்டான உடனே அரங்கத்தில் இருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். இந்த வாய்ப்பு இளையராஜாவுக்கு பறி போய்விடும். ரொம்ப ராங் சென்டிமெண்ட். ஆகவே பஞ்சு அருணாசலம் இனி இந்த பையனுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார் என்று அரங்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் நினைத்தார்கள். என் அன்பான உறவுகளை, ஆனால் அந்த கரண்ட் கட்டான அந்த சென்டிமெண்ட் தான் இன்னைக்கு இளையராஜா உலகத்தில் வியந்து பார்க்கிற மாஸ்ட்ரோவாக ஆக சிறந்த கலைஞனாக இந்திய நிலப்பரப்பில் இளையராஜாவுக்கு பிறகு எவனும் வர முடியாது என்கின்ற சாதனையாளனாக இளையராஜா வளர்ந்திருக்கிறான். அதுபோலதான் இந்த மின்சார துண்டிப்பை நான் கருதுகிறேன். என் தங்கை ரோசினியினுடைய வெற்றி என்பது இந்த மின்சார துண்டிப்பில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. என் அன்பான உறவுகளை, ஒரு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் இருந்து, இந்தியா குடியரசான காலகட்டத்தில் இருந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அது இன்றைக்கு வரைக்கும் சட்டமாக்கியும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆனால் என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் தேர்தல் களத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களில் 117 பெண் பிள்ளைகளை அரசியல் களத்தில் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக களமிறக்கி இருக்கிறார். அந்த வகையில் தான் என்னுடைய தங்கை ரோசினி அவர்களை அண்ணன் செந்தமிழன் சீமான் களமிறக்கி இருக்கிறார். ரோசினியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏன் அண்ணன் செந்தமிழன் சீமான் ரோசினியை களமிறக்கி இருக்கிறார்? நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா சமூக தளத்தில் தொடர்ச்சியாக, அதிலும் குறிப்பாக மலைவாழ் மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக களமிறங்கி போராடி கொண்டிருக்கிற, அவர்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் இன்றைக்கு வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிற என் அன்பு தங்கை ரோசினி அவர்கள். மக்கள் ஒரு போராளியா, ஒரு நாம் தமிழர் கட்சியின் தளபதியாக இன்னைக்கு களத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. நாம் தமிழர் கட்சி இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி.
இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் நீங்க பாத்தீங்கன்னா அரசியலை ஒரு வாழ்வியலாக, அரசியலை ஒரு அறிவியலாக, அரசியலை ஒரு வரலாறாக, அரசியலை ஒரு புதியலாக இன்றைக்கு கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. என் அன்பான உறவுகளை, இந்திய நிலப்பரப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் 2 பேரை தான் தெய்வமா கருதத்தக்கவர்கள். ஒன்னு, கிட்டத்தட்ட 64,000 புத்தகங்களை படித்து இன்றைக்கு வரை அவர் படித்த படிப்பை இந்த பூமி பந்தில் எவனும் படிக்கவில்லை என்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பேர் அறிஞர்கள் எல்லாம் போற்றி கொண்டிருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன செய்தார் பெண்களுக்கு? இன்றைக்கு பெண்கள் அடைந்திருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளையும், ஒரு ஆண் ஒரு பெண்ணை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சான் அப்படின்னா எந்த கேள்வியும் இல்லாமல் அவனை 7 ஆண்டுகள் சிறையில் போடலாம் என்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆணுக்கு ஒரு தகப்பனுடைய சொத்துல ஆணுக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல பெண்ணுக்கும் பங்கு இருக்கிறது என்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து பெண்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கடவுளாக மதிக்க வேண்டும், பூஜை இறைகளை வைத்து பூஜிக்க வேண்டும். அடுத்தது, இந்திய நிலப்பரப்பில் பெண்களுக்கு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெண் முதலமைச்சராக இருக்கா மேற்கு வங்கத்தில். ஆனால் அவரால் 33% கூட தேர்தல் களத்தில் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியவில்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, மாயாவதி முதலமைச்சராக இருந்தார், பெண்களுக்கு அரசியல் களத்தில் 33% வாய்ப்பு கொடுக்க முடிந்ததா என்று கேட்டால் கொடுக்க முடியல. செல்வி ஜெயலலிதா தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார், அவரால் 33% இடஒதுக்கீடு கொடுக்க முடிஞ்சா என்று கேட்டால் கொடுக்க முடியல. ஆனால் என் அன்பான உறவுகளை, எந்த ஆட்சிக்கும் வராத, எந்த அதிகாரத்துக்கும் வராத என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் தேர்தல் களத்தில் அதிகாரத்தில் பெண்களுக்கு சரிக்கு சமமாக ஆணுக்கு நிகராக வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் பெண்கள் வணங்கத்தக்க ஒரு தலைவர். என் அன்பான உறவுகளை, இன்னைக்கு அரசியல் களம் அப்படியே எப்படி இருக்குன்னா கோமாளித்தனமா இருக்கு. தமிழ்நாடு அரசியல் களம் கோமாளித்தனமா இருக்கு. கடந்த மார்ச் 2 இருந்து தமிழ்நாட்டில் என்னென்ன அக்கிரமம் நடக்குது தெரியுமா? யோசிச்சு பாருங்க. நாங்குநேரியில படுகொலைகள், கூட்டு படுகொலைகள் தமிழ்நாட்டில், குறிப்பா எங்கள் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட்டு படுகொலைகள் மிக கடுமையாக நடக்கிறது. என் அன்பான உறவுகளை, நாங்குநேரியிலே படுகொலை, சிவகங்கையில படுகொலை, இப்படி படுகொலை நடக்குது. ஆனால் கொடூரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 வயசு புள்ளங்க கிருஷ்ணகிரியில, ஒரு 2 வயசு பெண் குழந்தை, நினைச்சு பார்த்தாவே நெஞ்சம் பதறுகிறது. என் அன்பான உறவுகளை, கழுத்துல திமுக துண்டை போட்டுக்கிட்டு திமுக கொடி கட்டின காருக்கு பக்கத்துல இப்படி ஜாம்பமா போஸ் கொடுத்து நிக்கிற ஒரு பொறுக்கி நாய். இந்த மனித சமூகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு பொறுக்கி பய குடி போதையில ஒரு 2 வயசு பெண்ணை சீரழித்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி படுகொலை செய்திருக்கிறான் என்று சொன்னால் இங்க என்ன ஆட்சி நடக்குது யோசிங்க. அதே கிருஷ்ணகிரியில ஒரு 75 வயது மூதாட்டி அவள் கூட இருந்த தன்னுடைய மருமகனை, 55 வயது மருமகனை கொலை செய்துவிட்டு அந்த 75 வயது மூதாட்டிய மார்ச் மாசம் 9ஆம் தேதி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி அவளை படுகொலை செய்திருக்கிறான். மதுராந்தகத்தில் 14 வயசு பொம்பளை பிள்ளைங்க, 14 வயசு பொம்பளை பிள்ளடா, 3 பேரு ஒரு ஆண் வாகனத்தை ஓட்டுறான், பைக்கை ஓட்டுறான், 2 பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி உட்கார்ந்துருக்கு. நடு ரோட்ல குடி போதையில அந்த பெண் பிள்ளைகள் வந்து அந்த பைக்கை மறிக்கிறான். ஒரு பொறுக்கி நாய் மறிக்கிறான்.
பிள்ளைகளால் அவனை கடந்து செல்ல முடியவில்லை. அந்த ஈரூர்லி அந்த பைக்கு அப்படியே கீழே விழுந்துருது. ஓட்டுறவனும் சின்ன பையன். ஒரு கீழே விழுந்து எழுந்து அவன் மிரட்டி அவர்களை பிடிப்பதற்குள் திரும்ப வாகனத்தை எடுத்துக்கிட்டு ஓடுறான். ஓடும்போது ஒரு பெண் பிள்ளை ஓடி வாகனத்தில் ஏறிவிட்டது. ஓடுகின்ற போது தடுமாறி விழுந்து ஒரு 14 வயது பிள்ளை அவங்கிட்ட சிக்கிச்சு. அந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் ஏரிக்கரையில் வைத்து சீரழித்து விட்டான். என் அன்பான உறவுகளை, இது நடந்தது வேற எங்க இல்ல, நம்ம மதுராந்தகத்துல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உனக்கு கோபம் அல்ல, உனக்கு ரோஷம் அல்ல, உனக்கு வெட்கம் அல்லையா? வந்துச்சுனா இந்த அக்கிரமங்களை பொறுத்து கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களை, திமுகவை திரும்பவும் நீ ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரணும்னு நினைப்பியா? யோசிச்சு பாரு. ஒரு பெண் பிள்ளை இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளை ரோட்ல நடந்து தைரியமா போக முடியுமா? அவனுக்கு இவர்கள் கொடுக்கிற தண்டனை என்ன? இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை யார் அந்த சார்? இன்னைக்கு வரைக்கும் விடை கிடைச்சிச்சா? இன்னைக்கு வரைக்கும் விடை கிடைச்சிச்சா? திமுக கரை வேட்டி கட்டிக்கொண்டு ரோட்ல ஜம்பமா நடக்கிற என் அன்பு உறவுகளை, என் சித்தப்பன்மாரு, என் பெரியப்பன்மாரு, உங்க வீட்டு பிள்ளைய இப்படி ஒருத்தன் தூக்கி கெடுத்தா, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவன் அதையெல்லாம் விட்டுட்டு மாநாடு போட்டு பிரியாணி அப்படியே கோப்பையா அள்ளி பிரியாணி பகிர்ந்துகிட்டு இருந்தா, இதை பத்தி எல்லாம் எந்த கவலைப்படாம இருந்தா, நீ அந்த முதலமைச்சருக்கு ஓட்டு போடுவியா? ஓட்டு போடுவியா? வெக்கமான சூடு சொரணை இல்லையா நமக்கு? நம்ம பெண் பிள்ளைகள் இன்னைக்கு இப்படி போக முடியுதா, வர முடியுதா? 2 காரணம் தான். ஒரு காரணம் திமுக என்கின்ற அந்த கட்சிக்காரர்களுக்கு இருக்கிற திமிர். நான் திமுக காரன், என்ன வேணா பண்ணுவேன், 2 வயசு பிள்ளையை கூட நான் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துவேன் என்கின்ற திமிர். இன்னொன்னு போதை, மது போதை. இது 2 தான் இன்னைக்கு இப்படியான அட்டூழியத்தை செய்ய வைக்கிறது. என் அன்பான உறவுகளை, நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க சிந்திச்சு பாருங்க. இது நடக்கலையா? நீ என்ன சொல்ற? நான் பரம்பரையா திமுக, நான் பரம்பரையா அண்ணா திமுக. என்ன பரம்பரை? எந்த பரம்பரை? ராஜராஜ சோழன் பரம்பரையா நீ? நான் கேட்கிறேன். மாத்தி ஓட்டு போட மாட்டியா? என்ன அட்டூழியம் நடந்தாலும், என்ன அயோக்கியத்தனம் நடந்தாலும், உன் வீட்டில் நெருப்பு பிடிக்கிற வரைக்கும் அது சமூகத்தின் பிரச்சனை இல்லையா? உன் பிள்ளைய தூக்கிட்டு போய் வல்லுறவு செய்தால் நீ துடிக்க மாட்டியா? யோசிச்சு பாரு. என் அன்பான உறவுகளை, இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் வாழ தகுதியற்றவர்களாக மாற்றி வைத்திருக்கிறது திமுக அரசு. திமுக அரசு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இத்தனை கொடூரங்களை செய்திருக்கிறது. அன்பான உறவுகளை, பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடாதீங்க. என் அன்பான தமிழ் சொந்தங்களே, இளைய தலைமுறை பிள்ளைகளே, உங்களிடம் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடாதீர்கள். போராட்ட களத்தில் தலைவரை தேடு. அவன்தான் மக்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பான். அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் தான் என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான். செந்தமிழன் சீமானின் அன்பு தங்கையாக, நாம் தமிழர் கட்சியினுடைய தளபதியாக என்னுடைய தங்கை இன்றைக்கு ரோஷினி இந்த தொகுதியிலே போட்டியிடுகின்றார். இந்த தொகுதி அண்ணா திமுக கோட்டை வந்திருக்க. நாம் தமிழர் கட்சி 2026 ஓட்ட போடுறதுக்கு வந்திருக்கிறோம். மாற்றம் நிகழ்ந்தே தீரும். கூட ஒரு தம்பி ஜீவா ஒரு காணொளி காட்டுறாரு. அதில் ஒரு டிவிக்கு பொண்ணு அப்படியே தேடி போய் எல்லாருக்கும் பரிசு பொருள் கொடுக்குது. ஏண்டா, நல்லா யோசிச்சு பாருங்க. மாற்றத்தை முன் வச்சு வர்றாங்களாம். தமிழக அரசியலில் மாற்ற போறாங்களாம். திமுக காரனோட தலைவர், அதாவது திமுகவை தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணா இவங்களுக்கு வழிகாட்டி. அண்ணா திமுகவை தோற்றுவித்த எம்ஜிஆர் இவங்களுக்கு வழிகாட்டி. இந்த திராவிடம் இல்லாத திராவிட சித்தாந்தத்தை கொண்டு வந்து தமிழ் தேசிய இனத்தை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று இங்க அரசியல் செய்து கொண்டிருந்த தந்தை பெரியார், ஈவே ராமசாமி நாயக்கர், இவங்களுக்கு யாரு வழிகாட்டி? இவங்களெல்லாம் வழிகாட்டியா வச்சுக்கிட்டு நீ மாற்று அரசியலை கொண்டு வர போறியா?
திமுக 1000 கொடுத்துச்சுன்னா அண்ணா திமுக 2000 கொடுக்குறேன்னு. அண்ணா திமுக 2000 கொடுத்தா நம்ம பக்கா மாஸ் கட்சி 2500 கொடுக்குமா? நீயாட மாற்று? ஏடா தம்பி விஜய், நீயா மாற்று? அண்ணா திமுக மாதிரி திமுக மாதிரி நீயும் ஒரு திராவிட கட்சி, எங்களுக்கு எதிரி. யாரெல்லாம் எதிரி? தமிழக அரசியல் களத்தில் இருமுனை போட்டி தான். ஒரு முனை என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான். சீமானை எதிர்த்து நிற்பது திராவிட சிந்தனையாளர்கள். அண்ணா திமுக கூட்டணி, திமுக கூட்டணி, டிவிகே கூட்டணியா இல்லையான்னு தெரியல. இவங்க எல்லாம் எங்களுக்கு எதிரி. உறுதியாக நாங்கள் வெல்வோம். வெள்ளிவாக்கம் சட்டமன்ற தொகுதியை வென்று நாங்கள் சாதனை புரிவோம், சரித்திரம் படைப்போம். எங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய எங்களுடைய எண்ணிக்கையை என்னுயிர் தங்கை எங்கள் நாம் தமிழர் கட்சியின் தளபதி ரோஷினி தொடங்கி வைப்பார். நீங்கள் அதற்கு வாக்களிக்க வேண்டும். விவசாய சின்னத்தை வாக்களிக்கணும். என்னதான் நம்மெல்லாம் மெட்ராஸ் டவுன்ல இருந்தாலும், என்னதான் மெட்ராஸில் வந்து குடியேறி 4-5 தலைமுறைகளாக இருந்தாலும், நம்ம எல்லாம் அடிப்படையில் நீங்கள் திரும்பி பின்ன போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாம் எல்லாரும் ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து தான் வந்திருப்போம். ஆகவே எங்களுடைய சின்னம், நாங்கள் வேண்டி விரும்பி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னத்தை மாற்றி மாற்றி கொடுத்தாங்க. நாங்கள் போராடி விவசாய சின்னத்தை பெற்றிருக்கிறோம். வீட்டில் போய் சாப்பாட்டு தட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒவ்வொரு வாய் சோறை அள்ளி வாயில வைக்கிற போதும் உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டிய சின்னம் விவசாய சின்னம். விவசாயி இல்லைன்னா உங்க தட்டுக்கு இந்த சோறு வந்திருக்காரு. விவசாயி வம்பாடுபட்டு விளைவிச்ச நெல்லுல இருந்துதா அரிசி வந்துச்சு. அந்த அரிசியில இருந்துதா உங்க தட்டுக்கு சோறு வந்திருக்கிறது. ஆகவே விவசாயி தோற்க கூடாது என்று நீங்கள் நினைக்க வேண்டும். விவசாய சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.